ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழகத்தில் 1998 ஆண்டு முதல் 2001 ஆண்டுகளில் பிகோ படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டுறவுத்துறையில் நடைபெற்றது. 2/2/2025 தேதியன்று NAAC DVV போர்ட்டலில் DVV பதில் அறிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இதற்காக உழைத்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி கூறுவதாகவும் IQACயின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் PU மகாலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். GRI UGC MMTTCயின் சார்பில் 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் கற்பித்தலுக்கான தூண்டல் பயிற்சி திட்டம் இணைய வழியாக 1 மாத காலம் நடைபெறுகின்றது. இந்நிகழ்வினை முதுநிலை பேராசிரியரும் அறிவியல் புல தலைவருமான டாக்டர் MG சேதுராமன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தேசிய தேர்வு முகமை அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான CUET தேர்வு தேதியினை நீட்டித்துள்ளது. முதுநிலை பட்டப்படிப்பினை பயில விரும்பும் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பிரிவும் வேதியியல் துறையும் இணைந்து பிப்ரவரி 3ஆம் தேதி நடத்தும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வில் பெங்களூரு IISCயின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் அருணன் அவர்கள் சிறப்புரையாற்றுகின்றார். நமது பல்கலைக்கழக மனையியல் துறையின் சார்பில் மட்டா அனாலிசிஸ் தொடர்பான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. நமது பல்கலைக்கழக கணினி மையம் ஸ்மார்ட் மற்றும் ஆட்டோமேஷன் தொடர்பான செயலிகளை பதிவேற்றம் செய்தது. இதனை நமது மாண்புமிகு துணைவேந்தர் என் பஞ்சநந்தம் அவர்கள் தொடங்கி வைத்தார். நமது பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு விதைப்பண்டங்கள் வழங்கப்பட்டன. நமது பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பில் பிப்ரவரி 5, 6ஆம் தேதிகளில் இலக்கிய நாட்டுப்புறவியல் ஆய்வும் அணுகுமுறைகளும் எனும் பொருண்மையில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. நமது பல்கலைக்கழக கிராம தொழில்கள் மற்றும் மேலாண்மை துறையின் சார்பில் தொழில் மேம்பாடு குறித்த கருத்தரங்கமும் கண்காட்சியும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கிராமிய தொழில்கள் மற்றும் மேலாண்மை துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் எல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக மகளிர் விடுதி நிர்வாகம் கணினி மையத்துடன் இணைந்து விடுதி மாணவிகள் பல்கலைக்கழக சேவைகளை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியது. இதற்கான ஏற்பாடுகளை விடுதி காப்பாளர் பேராசிரியர் டாக்டர் டி கலைச்செல்வி அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உறுப்பினராக முதுநிலை பேராசிரியரும் புல தலைவருமான டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு நமது மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.